ஆனால் நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று. அதனால் டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தான் நம்ம எப்போவுமே மெஷர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். அதே ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நம்ம சொல்லுவோம். நீரோட கொதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். இந்த 100 டிகிரி செல்சியஸை நம்ம ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் பார்த்தோம் அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்னு வரும். இப்போ செல்சியஸ் ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 0.something வேல்யூவாக கிடைக்கிறத இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு எண்ணை நம்ம பார்க்க முடியும். அதாவது சின்ன டெம்பரேச்சரை கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ண முடியும். ஸோ செல்சியஸ் ஸ்கேலில் 0 அப்படிங்கிறது இதில் 32 டிகிரி ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரு சென்சிட்டிவான ஒன்று. ஸோ நம்மளோட உடம்புல ஒரு சின்ன டெம்பரேச்சர் சேஞ்ச் நடந்தாலுமே ஒரு பெரிய எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால ரொம்ப சின்ன சின்ன மெஷர்மெண்ட்டை கூட நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காய்ச்சல்ன்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அங்கே தெர்மோமீட்டரில் ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணுறாங்க.